Ram Shekere Mahantoria Maladura Banabo Shanta Ramanadia Kelia Radura Balava Hamderi Mana Shanta Rahandere Manadia Radura Balabo Shaka Liara Dura Balava எல்லாரும் கண்களை மூடி thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசப்படட்டும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. பரத்திலிருந்து நீர் பேசுவீராக, பரத்திலிருந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ரம் ஷெகேலியா மரதூர பனபோ ஷந்த ரஹந்தரே மனாதியா ரதூர பலபா ரிங்கா மாரியா மனதூர பலபோ ஷந்தெரியா மரதூர பனபோ ஷந்த லஹந்தரே ஹம்தோ லீகா மஷந்தேரி கனாதியா ரதூர பலபலபா. We thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. நன்றி நன்றி நன்றி. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க கூட பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்பலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இதுக்கு முன்பதாக நாம் இந்த அல்டிமேட் சர்ச் growth அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆரம்பித்தோம். ஸோ இன்னைக்கு அதற்கான அந்த தலைப்பை நாம் முடித்திடலாம். ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சபையின் வளர்ச்சிக்கு தேவையான சில காரியங்களை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து கொண்டு வருகிறோம். ரைட்? எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியங்களும்? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஓகே. இன்னொரு முறை கூட கேட்குறேன், யாருக்காவது ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்தவர்களோ புதிதாய் வருகிறவர்களோ இல்லை உங்ககிட்ட நான் சபைக்கு வந்துட்டுருக்கேன் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாங்கன்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ. ஏன்னா இந்த வாரத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறது. ஓகே. ஸோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது 2வது அதிகாரத்துலேருந்து 3+9 அப்படின்னு சில காரியங்களை நாம் என்ன பண்ணோம், சபையின் வளர்ச்சிக்காய் சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், பார்த்து கொண்டு வந்தோம். அதில் அநேக பாயிண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு கடைசியாக இருக்கிற அந்த 46வது வசனத்திலிருந்து, முக்கியமாக 44வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்ன பாயிண்ட்ஸை ஞாபகம் இருக்கா, சொல்கிறீங்களா? ஒரு மனதோடு அவங்க ஜெபித்தார்கள். சபையின் வளர்ச்சிக்கு முக்கியமான பாயிண்ட் என்னது? ஒரு மனம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது அற்புத அடையாளங்கள், அது ஒரு நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர்கள் உபதேசத்தில் அந்த 3 பாயிண்ட்டு, அந்த 3 பாயிண்ட்டு 9 பாயிண்டில் என்னென்ன பார்த்தோம்? ஸோ இந்த 3 பாயிண்ட் நடந்தப்போ இந்த 3 காரியங்கள், ஒரு மனது, பரிசுத்த ஆவியானவர் வந்தது, அதுக்கப்புறம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்த பொழுது சபையில் எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் கடைசி அந்த 47வது வசனத்தில் சொல்லுது, ஆண்டவர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணி கொண்டிருந்தார், ஜனங்களை சேர்த்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ அனுதினமும் ஆண்டவர் சபையில் ஜனங்களை சேர்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த 3 காரியம் மட்டும் பத்தாது, இந்த 9 காரியங்களையும் கூட என்ன பண்ணணும், நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 9 காரியங்களில் முதலாவது காரியம் என்ன இருந்தது? 42வது வசனத்தில் சீஷர்கள் உபதேசத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தரித்திருந்தாங்க, நிலைநிறுத்தப்பட்டிருந்தார்கள், உபதேசத்தை கேட்டாங்க.
சீஷர் அப்போஸ்தலர்கள் பேசுகிற உபதேசத்தை என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. வசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவாங்க. ஜனங்க என்ன ஆக்சுவலி விஷனுடைய இம்பார்ட்டேஷன் வசனம் கேட்கலன்னா வரவே வராது. தரிசனத்தினுடைய இம்பார்ட்டேஷன் வசனம் கேட்கலன்னா வரவே வராது. ஒரு சபையில் மியூசிக்காகவோ ஒரு சபையில் ஆடம்பரத்துக்காகவோ ஒரு ஆள் போக மாட்டாங்க. எதுக்காக தான் போவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிற இடத்துல தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அண்ட் இன்னொன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசு பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்மளை வசனத்தை தான் என்ன பண்ண விட மாட்டான்? கேட்க விட மாட்டான். அதனால தான் நம்ம பார்ப்போம், ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக வசன பகுதி, கர்த்தருடைய வார்த்தையின் பகுதின்னு உடனே என்ன பண்ணிடுவாங்க? தூங்கி விழுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது? ஒன்றுமே புரியாது, தெரியாது. அந்த வசனம் பகுதி தான் அவங்களுக்கு வீட்டில் போய் என்ன பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் யோசிக்கிற நேரம் ஆகிடும். ஏன்னா பிசாசு சத்தியத்தை தான் என்ன பண்ண விட மாட்டான்? கேட்க விடமாட்டான். ஸோ இங்கே சபை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பகுதி என்னவா இருந்ததுன்னா, உபதேசத்தில் இந்த சீஷர்கள் நிலைத்திருந்தது தான் சபையின் வளர்ச்சிக்கு முக்கியமான பாயிண்டாக என்ன பண்ணுது? முக்கியமான காரியமாய் இருந்தது. ஸோ உபதேசத்தில் தரித்திருந்தாங்க. அடுத்தது அந்யோன்யம், ஃபெலோஷிப் இருந்தது அவர்களுக்குள்ளாய் அப்படின்றதையும் நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்பம் பிட்குதல் அப்படின்னு பார்த்தோம். அப்பம் பிட்குதல்னா வெறும் கம்யூனியன் மட்டும் இல்லை. அப்பம் பிட்குதல்னா என்னன்னு பார்த்தோம்? ஒன்றாய் சேர்ந்து என்ன பண்ணாங்க? பார்க்கலையா? நம்ம பார்த்தோம். அப்பம் பிட்குதல்னா கம்யூனியன்னு நாம் நினச்சிடுறோம். ஆனால் அப்பம் பிட்குதல்ன்றது ஒன்றாய் சேர்ந்து, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நான் விவேக்கை இப்படி சொன்னேன், எவ்வளோ வாட்ட ஃபெலோஷிப்ஸ்க்கு நாம் சாப்பாட்டுக்காக போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கூட கேட்டேன். ஞாபகம் இருக்கா? இப்போ ஞாபகம் வருதா? பார்த்தீங்களா, வசனம் ஞாபகம் இல்லை. விவேக் கிட்ட நான் கரெக்ட். ஸோ அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். ஸோ ஒரு உணவு என்பது ஜனங்களை ஒன்றாய் சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது நான்காவதாக ஜபம் பண்ணுதல்ல தரித்திருக்கணும். வளருகிற சபை எதில் தரித்திருக்கணும்? ஜபம் பண்ணுதல். ஏன்னா ஜபம் இல்லாத சபை என்ன பண்ணாது? வளரவே வளராது. ஜபம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? குரோத் இருக்காது. ஜபம் இல்லைன்னு அதனால தான் பார்த்தோம், லூக்கா 4ஆம் அதிகாரத்துலலாம் பார்க்கும்போது எங்கே வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பேசினேன். பிதா பண்ணுகிறத அப்படியே பார்த்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து பண்ணினார். அப்படியே பார்த்து பிதா பண்ணுறத பார்த்து இயேசு கிறிஸ்து பண்ணியும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஜபம் பண்ணுறாரு. ஆண்டவரே உங்களை பார்த்து தான் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு ஜபம்னு என்ன பண்ணலை? இருக்கல. இயேசு கிறிஸ்து எங்க வசனத்துல எங்க பார்த்தாலும் அவர் தனித்திருக்கும்படி போனார், மலையோரமாய் போனார், ராம் முழுவதும் ஜெபிச்சாரு, அப்புறம் என்ன சொல்றது, கண்ணீரோடு ஜெபிச்சார். இப்படி எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குது. ஆனா ஆக்சுவலி இயேசு உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ஜபமே தேவையில்லைன்னா அது எந்த மனுஷன் தான்? இயேசு தான். இயேசுக்கு என்ன தேவையில்லை? ஜபமே தேவையில்லை. ஏன்னா பிதா பண்ணுகிறத பார்த்து பண்றாரு. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், அவருக்கு ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஏன் ஜெபிக்கிறார் அப்படின்னா அது பிதாவோடு கூட உறவாடுகிறது. அப்ப கூட நான் சொல்லும் போது சொன்னேன், கணவன் மனைவி கூடயே இருந்தாலும் கூட எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னது அது? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் உறவை என்ன பண்ணுன்னு சொன்னேன்? மேம்படுத்தும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ உறவை மேம்படுத்துகிறது தான் என்னது? ஜபம். நம்ம நிறைய நேரத்தில் ஜபம் என்பதை என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ கடமைக்கு அல்லது மதத்தின் அடிப்படையில் ஜபம் பண்ணிட்டா
ஜபம் பண்ணிட்டா அப்படின்னு அந்த ஜபத்தை ஒரு மதத்தின் அடிப்படைக்குள்ளாய் கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஜபோன்றது ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. என் அப்பா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற காரியம் தான் என்னவா இருக்கு? ஜபமா இருக்கு. ஜபோன்றது வந்துட்டு ஏதோ எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றதோ, ஜபோன்றது பண்ணலன்னா ஆண்டவர் கண்ணை குத்திடுவாருனோ. எங்க அம்மாலாம் சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா ஜபம் பண்ணலன்னா சோறு போட மாட்டாங்க, ஜபம் பண்ணலன்னா வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டாங்க, ஜபம் பண்ணலன்னா வீட்டை விட்டு வெளில போய் கேட்டுக்கு வெளில நிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜபம் பண்றது கஷ்டமான காரியம் இல்லை. ஜபம் பண்றது ஆண்டவரோடு கூட பேசுகிற, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற காரியம். அதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் எதை பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பார்த்தோம். அடுத்தது 5வது காரியம், அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. ஸோ அற்புதங்களும் அடையாளங்களையும் பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 5:15 வசனத்தை பார்த்தோம். பேதுரு நடந்து போகும்போது அவனுடைய நிழல் பட்டு என்ன பண்ணாங்க? நிறைய பேர் சுகமானாங்க. ஸோ சபை வளர்ச்சிக்கு ஜனங்கள் அற்புதத்திலையும் அடையாளத்திலையும் எழும்பணும். அதுக்கு தான் நான் பேசும்போது சொன்னேன், ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உடம்பு முடியாமல் வராங்க, அவங்கள எப்பவுமே பாஸ்ட்டுக்கிட்டே லைன் கட்டுறதை விட்டுட்டு அங்கங்கே 4 பேர் ஒவ்வொருத்தரும் கையை வச்சு ஜோம் பண்ணி சுகம் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசணும். ஞாபகம் இருக்கா? ஸோ சுகம் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். யாருக்கு சுகம் வேணும்னாலும் ஜெபிக்கணும். கையை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாதுன்னா அவிசுவாசம் வரக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது? அவிசுவாசம் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்னும் சொன்னேன், மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தலைவலியை என்னால் இயேசுவின் நாமத்தில் போன்னு ஜெபிக்க தெரியணும். ஏன் வயிறு வலிக்கு இயேசுவின் நாமத்தில் போன்னு என்ன பண்ண தெரியணும்? ஜெபிக்க தெரியணும். என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியாதப்ப ஜெபிக்க தெரியணும். ஏன்னா அப்படி நான் ஜெபித்து பழகும் போது தான் மற்றவர்கள் சிக்குன்னு வரும்போது எனக்கு ஜெபிக்கிற அந்த தைரியம் என்ன பண்ணும்? வரும். ஆமென். சோ சீஷர்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். சபையின் வளர்ச்சிக்கு சபையின் ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 6வது காரியம் வாசிக்கலாம். 44வது 45வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பாருங்க, இந்த தமிழ் டிக்ளரேஷன் போடுங்க பாப்போம். தமிழ் டிக்ளரேஷன், தமிழ் அறிக்கையை நாம் எழுதியிருந்தாலும் அதில் போடுங்களேன், அந்த வசனத்தை போடுங்களேன். அடுத்த பேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நான் போட்டிருக்க மாட்டேன். கவனிச்சிங்களா? எவ்வளோ பேர் கவனிச்சிங்க? எவ்வளோ பேர் கவனிச்சிங்க? ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஹார்ட் இன்னும் வரவே இல்லை. ஆனால் இங்கிலீஷ் டிக்ளரேஷன் போடுங்களேன். அதில் எழுதியிருப்பேன், முன்னாடி பேஜ்ன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லைன், had all things in common selflessly. இங்கிலீஷில் போட்டிருந்தேன், ஆனால் தமிழ் போங்க. தமிழில் நான் அதை என்ன பண்ணலை, போடலை. ஏன்னா என்னடா பாஸ்டர் எல்லாத்தையும் விற்று, அந்த வசனம் என்ன சொல்லுது? பொதுவாய் அனுபவித்தார்கள். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் என்ன பண்ணாங்களாம்? பொதுவாய் அனுபவித்தார்கள். இப்படி எல்லா வாரமும் சர்ச்சில் டிக்ளேர் பண்ணால் நம்ம ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும்?
நானே கஷ்டப்பட்டு இப்போதான் 1 பவுன் நகை வாங்குறேன், நானே கஷ்டப்பட்டு இப்போதான் ஏதோ ஒன்று லோனு கீனை எடுத்து வீடு வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். அதுக்குள்ளேயும் பாஸ்டர் எல்லாத்தையும் விற்று பொதுவாக வைங்கன்னு சொல்கிறாரேன்னு நம்ம ஆளுங்களுடைய எண்ணம் இருக்குன்னு அதை என்ன பண்ணிட்டோம், டிக்ளரேஷன்லேருந்து எடுத்துட்டோம். பட் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். எல்லாவற்றையும் விற்று பொதுவாய் அனுபவித்தார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஷேரிங்கை குறிக்குது. என்ன குறிக்குது? உங்களுடைய எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சில் உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு உட்காருங்கன்னு சொல்ல வரல. கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய இருதயம் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கா? நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஈஸியாக ஒரு லைன் சொல்லி கொடுப்போம். என்னன்னா, ஷேரிங் இஸ் கேரிங். என்ன சொல்லி தருவோம்? ஷேரிங் இஸ் கேரிங். அது ரொம்ப சின்ன ஒரு சிம்பிள் ட்ரூத் பாருங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி விளையாடு, ஷேர் பண்ணி செய்யு, ஷேர் பண்ணு, ஒரு பிஸ்கெட் வாங்கினா உன் ஃப்ரெண்டுக்கு பாதி கொடு அப்படின்னு ஷேரிங் இஸ் கேரிங்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற நாம பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் நாம தான் செல்ஃபிஷ்னஸ்னுடைய உச்சகட்டமாக வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம்? செல்ஃபிஷ்னஸ்னுடைய உச்சகட்டமாக வாழ்கிறோம். நம்மளால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா, ஷேர் பண்ண முடியல. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். புரியுதா? இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் தான தர்மம் பண்றதும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதும் அதுல பிரியமாயிருங்க. ஏன்னா ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? விரும்புகிறார், பிரியப்படுகிறார். தேவையுள்ளவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் என்றால் அதை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். நான் சபையில் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம், தயவு செய்து கடன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன கொடுக்காதீங்கன்னு சொல்லுவேன்? கடன் கொடுக்காதீங்க. ஏன் அதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. அஸ்வின் போய் பீட்டர் பிரதர் கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அஸ்வின் என்ன பண்ணுறாங்க? பீட்டர் பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன வேணும்? ஒரு 5000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் வந்து 5000 ரூபா வாங்குறாங்க. அடுத்த வாரம் வர புத்தன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்குறேன்னா புதன் கிழமை நான் என்ன பண்ணிடுறேன்? உங்களுக்கு இந்த 5000 ரூபாய தந்துடுறேன். புதன்கிழமை விட்டுருவார் பீட்டர் பிரதர். வியாழக்கிழமை என்ன பண்ணுவார்? கால் பண்ணுவார். அஸ்வின்பா, கொஞ்சம் இந்த 5000 ரூபாய் வாங்கினீங்களே, கொடுத்தா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை கால் பண்ணுவார். சனிக்கிழமை அஸ்வின் கால் பண்ணி என்ன சொல்லுவார்னா, நாளைக்கு உங்களை பார்க்க தானே பிரதர் போகிறேன் சர்ச்சில், அப்போ கொடுத்துட்றேன். நாளைக்கு சர்ச்சில் என்ன பண்ண போகிறேன்? பார்க்க தானே போகிறேன், அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. அடுத்தது அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே வரும்போது என்ன நடக்கும்னா, அஸ்வினால் 5000 ரூபாய் ரெடி பண்ண முடிஞ்சிருக்காது. என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் போனா பார்த்தா பீட்டர் பிரதர் என்ன கேட்பாரு? 5000 ரூபாய் கேட்பாரு. ஸோ போடு முழுக்க எங்க? சர்ச்சுக்கு. சரி, அடுத்த வாரம் தந்துடுறேன்னு அஸ்வின் ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி முடியாததுனால இந்த வாரம் போனா அவரை எப்படி, எந்த முகத்தை வச்சு பார்ப்பேன்? அடுத்தது அந்த ஆத்துமா அப்படியே என்ன பண்ணிரும்? புரியுதா? சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்வேன், எப்பவுமே சபையில என்ன பண்ணாதீங்க? கடன் கொடுக்காதீங்க. ஆனா நான் இப்ப பேசுறது என்னன்னா, நான் கொடுத்து உதவ முடியும், ஆனா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. நான் கொடுத்து உதவ முடியும், அதை நான் என்ன பண்ண போறது இல்லை? எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லை. இதே யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து அவசரத்துக்கு டக்குன்னு வந்துட்டு சாராக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்சது ஒரு 300 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் நான் கொடுக்குறேன். அப்போ அவங்களுக்கு கொடுக்குறேன், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே போறது இல்லைன்றப்ப அடுத்து அவங்களுக்கு என்ன ஃபேஸ் பண்ற பயம் வராது. நானும் அது இல்லைன்னா நான் வாழ முடியாதுன்ற காரியம் எனக்கும் இல்லை, நானும் எதிர்பார்க்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை என்ன பண்ணாது? வராது. புரியுதா நான் சொல்றது? சோ இங்க தான தர்மம் பண்றதுல தேவன் என்ன பண்றாராம்? பிரியமா இருக்கிறாரு.
உங்களால முடிந்ததை மற்றவர்களுக்கு, அண்ட் இன்னொன்று, எப்பவுமே காசு தான் இன்வால்வ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரால சபைக்கு வர முடியல. இந்த வாரம் ஒரு மகள் இடத்துல பேசிட்டு இருந்தேன் நான். அப்போ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரன் இருக்காரு, அவரை எப்படியாவது நாங்கள் சபைக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆனால் அவங்கள கூட்டிட்டு வரணும்னா நான் கண்டிப்பாக ஆட்டோ போட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் தேவை அப்படின்னு. மேட்டர் என்னன்னா, நான் ஏதோ ஒன்று செய்கிறதின் மூலியமாய் ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க முடியும் என்றால் அதை செய்கிறதுல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? சபைக்குள்ள கடன் கொடுக்கறத பத்தி நான் பேசல. ஆனா என்னால் இயன்ற உதவிகளை முடியாதவர்களுக்கு, முடிகிறவர்களுக்கு இல்ல, முடியாதவர்களுக்கு செய்து என்னால் ஏதோ ஒரு உதவியை, மறுபடியும் சொல்றேன், நான் பண உதவியை சொல்லல, ஏதோ ஒரு உதவியை செய்து அந்த ஆத்துமாவை தேவனுக்கென்று நான் ஆதாயப்படுத்த முடியும் என்றால் எனக்கு அதற்கு பலன் இருந்தும் செய்யாமல் நான் இருக்கக்கூடாது. நான் செய்து ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஏன் அப்படி நாம் செய்கிறோம் அப்படின்னா, அது நாம் தேவனை நேசிக்கிறதற்கும் நாம் மனிதர்களை நேசிக்கிறதற்கும் அடையாளமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இப்போ 46வது வசனத்தில் 7வது பாயிண்ட்டை பார்க்கலாம். 46வது வசனத்தில், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, போதும், ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்களாம். தினமும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் சபையில இருந்தது. எவ்வளோ பேருக்கு அனுதினமும் ஆண்டவர் சபையில விசுவாசிகளை சேர்த்து கொண்டு வந்தார்னு நான் படிக்கும்போது, அப்படி நம்ம சர்ச்சில் நடக்கணும்னு ஆசையா இருந்தது? கை தூக்குங்க பார்ப்போம். இருந்ததா? அனுதினமும் ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் அனுதினமும் தேவனை தேடுகிறது ஹேபிட்டா விசுவாசிகளுக்கு மாறணும். எத்தனை பேர் கவனிச்சீங்க நான் சொன்னதை? அனுதினமும் ஆத்துமாக்கள் சபையில சேர்த்து கொள்ளப்படணும்னா அனுதினமும் தேவனை தேடுகிறது சபை மக்களுக்கு ஹேபிட்டா மாறணும். ஆமென். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த 47வது வசனம் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனுதினமும் சபையிலே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு வந்தார்னு. ஆனா அதையே ஆண்டவர், ஏன்னா அது ஆண்டவருடைய வேலை. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வேலை என்னன்னு 46வது வசனம் சொல்லுது. அனுதினமும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல தரித்திருந்தார்கள், தேவ பிரசன்னத்துல தரித்திருந்தார்கள். எவ்வளோ பேரு தேவனுடைய பிரசன்னத்துல அனுதினமும் தரித்திருக்க ரெடி? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வேலை செய்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதே பெருசாயிடுச்சு. நான் வருகிறதே பெருசாயிட்டதுக்கு அப்புறம் அனுதினமும் தேவன் சபையில ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் அனுதினமும் தேவனை தேடுகிறது இல்லையே. புரியுதா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வர்றது ஒரு நாள், இன்னைக்கும் தூங்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அனுதினமும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். அனுதினமும். சங்கீதம் 34வது இல்ல, அந்த வசனம் வேண்டாம். ஒரு நிமிஷம். கீழே 46வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசிங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, கபடமில்லாத இருதயத்தோடு என்ன பண்ணாங்களாம்?
போஜனம் பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல, தேவனுடைய சமூகத்துல தரித்திருந்தார்கள். அடுத்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். இந்த வீடுகள் தோறும்னு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. காட்டேஜ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், நம்ம கேர்சல் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த பெரிய பெரிய என்ன சொல்றது, இந்த தீவிரவாதிகள் பற்றியெல்லாம் பேசும்போது ஸ்லீப்பர் செல்லுன்னு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நேராக எங்கேயுமே செயல்பட மாட்டாங்களாம். எதுதான் யார் தான் செயல்படுவா? ஸ்லீப்பர் செல் தான் செயல்படும். ஸோ ஸ்லீப்பர் செல் யாரா வேணா இருக்கலாம், யார் மூலியமா வேணாலும் அவங்க நினைச்சதை என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு. சபையினுடைய பெரிய விஷனை நடப்பிக்கிறதற்கு ஸ்லீப்பர் செல் எது தெரியுமா? வீடுகள் தோறும் தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்படுவது. ஆமென். புரியுதா நான் சொல்றது? எடுத்து வாசிங்க. அதை தான், அந்த வசனத்தை தான் சொன்னேன் நான். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன பண்ணாதான்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோசுவா 24:15 வசனத்தை வாசிங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ என்றால், இப்போ இந்த கர்த்தரை சேவிக்கிறது ஒரு சபையின் வளர்ச்சிக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வீடுகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்களை கேட்க போறது இல்லை எத்தனை பேருடைய வீட்டுல வீட்டு ஜெபம் நடக்குதுன்னு. கடகடகடன் படிக்கட்டுல இறங்கி சண்டே ஸ்கூல்ல போய் கேட்டா உண்மை தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆனா கீழே இறங்கி சண்டே ஸ்கூல் ரூம்ல போயிட்டு இல்ல டீன்ஸ் குரூப் பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு எவ்வளோ பேருடைய வீட்டுல வீட்டு ஜெபம் நடக்குதுன்னா உண்மை தெரிஞ்சிடும். ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை டெய்லி ஜூம் ப்ரேயர்ல சொல்லியிருந்தேன். அந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க 82% கிறிஸ்தவர்களுக்கு தினமும் வேத வாசிக்கிறதும் ஜெபம் பண்ணுகிற பழக்கமும் இல்லையா. என்ன இல்லை அப்படின்னா இங்க எத்தனை பேர் இருக்கும்? அத்தனை பேர்ல 82% பேருக்கு அந்த பழக்கமே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஆனா யோசுவா சொல்றார் 25 நானும் என் வீட்டாருமோ என்றால். சோ பெரிய விஷன் அச்சீவ் பண்ணப்படுறதற்கு அதனுடைய ஸ்லீப்பர் செல் வீடுகள்ல இருந்து சபை எழும்புனாதான் பெரிய சபை கட்டப்படும். ஆமென். என் வீட்டில் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படணும். எவ்வளவு பேருக்கு தெரியும் ஓபேத் ஏதோமினுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு? தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு, தன்னுடைய சொந்த ஊராகிய எருசலேமுக்கு கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது மாடு மிரளுகிறது. அப்போ அந்த பெட்டி அசையப்படுது. ஊசா போய் அதை தொட போகிறான். அப்ப தொட போகும் பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை ஊசா மேல வந்ததுனால பெட்டி அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க, ஊசா இறந்துடுறாரு. அங்கேயே அந்த பெட்டியை பக்கத்துல இருக்க ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா வசனம் சொல்லுது 3 மாதம் அளவும் என்ன நடக்குது, 3 மாதத்திற்குள்ளாக ஓபேத் ஏதோம் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால ராஜாவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. என்ன இன்ஃபர்மேஷன்?
ஓபேதேதோம் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு. தேவனுடைய பிரசன்னம் ஒருத்தருடைய வீட்டில் இருந்ததுன்னா அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை தாவீது ராஜா ஓபேதேதோம் மூலியமா என்ன பண்ணுகிறான்? தெரிந்து கொள்ளுகிறான். இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, வீடுகளில் ஸ்தாபிக்கப்படுகிற ஜபங்கள், வீடுகளில் ஸ்தாபிக்கப்படுகிற தேவனுடைய பிரசன்னம் தான் சபையா எழும்ப முடியும். வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் ஸ்தாபிக்கப்படலைன்னா அது பெரிய சபையா என்ன பண்ணாது? மாறாது, எழும்பாது. நாம சபையினுடைய வளர்ச்சிக்கான கீயை பார்த்துட்டு இருக்கோம். சபை வளர வேண்டும், ஆத்துமாக்கள் நிரம்ப வேண்டும், அனுதினமும் என்னுடைய சபையில அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்றால் சபைக்கு என்ன தெரியணும்னா, அந்த சபை என் வீட்டில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டு கூட்டமே, அவங்க வீட்டில் ஜபமே பண்ண மாட்டாங்க. ஆனா பாஸ்டர் வந்து வீட்டில் ஜபிக்கலன்னு மட்டும் என்ன பண்ணிப்பாங்க? கோச்சுப்பாங்க. பாஸ்டர் மந்திரவாதி இல்லைங்க. பாஸ்டர் யாரு இல்லை? மந்திரவாதி இல்லை. உண்மையா சொல்வா, அதிகபட்சமா உங்க வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்னு, ஒரு டீ பிஸ்கெட் 200 ரூபாய் ஆஃபரிங் கிடைக்கும். அதுக்காக ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்க வீட்டில் நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல எழும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஆமென். ஆனா பாஸ்டர் வந்து ஜெபிச்சா, பாஸ்டர் வந்தா, பாஸ்டர் வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆவிக்குரிய தகப்பன் ஆசீர்வதிக்கிறது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் தான், அதுல எந்த மாறுதலும் இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி, அவர் வந்தா ஏதோ ஒரு மேஜிக்க கொண்டு வராருன்னு நினைக்காதீங்க. என் குடும்பம் தேவனுடைய சமூகத்தில் எழும்ப வேண்டும். வீடுகளில் அந்த டெய்லி 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 தேவனை தேடுகிற அனுபவம் வேணும். இன்னொன்று சொல்லவா, நீங்க வீட்டில் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சமாதானம் வரும் தெரியுமா? பிசாசு ஏன் வீடுகளில் ஜெபிக்க அலோவ் பண்ண மாட்டான் தெரியுமா? சிம்பிள். ஆண்டவர் உருவாக்குனது ஏதேன் தோட்டத்தில் சபையை இல்லை. எதை உருவாக்குனாரு? குடும்பத்தை. அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஸ்தாபிக்கப்படுவது தான் ஆண்டவருடைய சித்தம். சபைக்கு கூட அடிச்சு புடிச்சு வந்துடலாம், ஆனா வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சாத்தியமே இல்லாத ஒரு காரியமா மாறிடுச்சு. நானும் என் பொண்ணு மட்டும்தான் ஜெபிக்கிறோம், நானும் என் பிள்ளைங்க மட்டும்தான் ஜெபிக்கிறோம், என் கணவர் வர மாட்டார், என் மனைவி வர மாட்டாங்க, இன்னும் சில வீட்டில் என் பிள்ளைகள் வர மாட்டாங்க. ஆனா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சது குடும்பத்தை. ஆமென், ஆமென். வீடுகளில் தேவனை தேடுகிறது சக்சஸ்ஃபுல் மாடலா மாறினாதான் சபை வளரும். 4 பேர் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிச்சாதானே அந்த 4 பேர் வீக்கெண்ட்ல சபைக்கு வருவாங்க. அங்க ஜெபிக்காதப்ப ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு மனம் சபைக்கு வருவதில் எப்படி வரும்? புரியுதா நான் சொல்றது? ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் வீடுகளில் ஜெபிக்கிறதை எதிர்பார்க்கிறார். என் குடும்பமாய் ஜெபிக்கிறதுல எதிர்பார்க்கிறார். தினமும் ஜெபிக்கிறதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அது மூலியமாய் பிசாசு உங்க குடும்பத்தில் தோற்கடிக்கப்படுவான். அது மூலியமாய் தேவனுடைய சமாதானம் உங்க குடும்பத்தை ஆளும். அது மூலியமாய் சகல ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வரும். அதன் மூலியமாய் பெரிய சபை கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீடுகளில் நான் தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை எடுங்களேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. ஒரு நிமிஷம், 6:3 பாருங்க. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும், இதை கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய மனதாய் செய்ய சாவதானமாய் இரு. கவனிங்க, நீ நன்றாய் இருக்கிறதற்காக, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை இஸ்ரவேலுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அவர் கட்டளையிட்ட காரியங்களை கை கொள்ளும்படி சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அவர் கட்டளையிட்ட காரியத்தை கை கொள்ளும்படி சொல்லி கொடுக்கிறாரு. அந்த கை கொள்ளும்படி கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியத்தை பெற்றோர்களை பார்த்து, பிதாக்களை பார்த்து என்ன சொல்றாரு? 7வது வசனத்துல, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு? கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. புரியுதா? கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்க சுதந்தரிக்கிறதற்காக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. அது எங்க ஆரம்பிக்க சொல்றாருன்னா, உன் வீட்டுல உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுல ஆரம்பின்னு சொல்றாரு. நாம வீடுகள் தோறும் என்ற பாயிண்ட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். சபை எங்க ஆரம்பிக்கணும்னா, கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காரியங்களை வீட்டுல பேசுறதற்கும், வீட்டுல போதிக்கிறதற்கும், வீட்டுல டிஸ்கஷனுக்கும், வீட்டுல டிக்ளரேஷனுக்கும், வீட்டுல அதை பத்தி பேச, படுக்கும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும் அதை பேசுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? சபைக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வெளில வருது. எவ்வளவு பேருக்கு இந்த ஹல்க் தெரியும்? ஹல்க்கு அந்த கிரீன் கலர் சின்ன பிள்ளைகளுக்குலாம் தெரியும். அவன் வந்து கோவப்பட்டா மட்டும் என்ன பண்ணிடுவான்? பெருசாவான். கோவப்படாதப்ப குட்டியா இருப்பான். இன்னைக்கு நாம எல்லாரும் சபைக்கு வந்தாதான் என்ன பண்ணிடுறோம்? ஹல்கா மாறுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹல்கா மாறிடுறோம். ஆனா வீட்டில் இருக்கும்போது பூனை மாதிரி இருக்கணும் ஓரமா. ஆனா வசனம் சொல்லுது, நீ பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு நீ போகணும், நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ நல்லா இருக்கணும், நான் சொல்லுகிற காரியத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்தரிக்கணும், நான் உனக்கு கற்பித்து கொடுக்கிற காரியத்தை நீ போய் உன் பிள்ளைங்க கிட்ட பேசு. நீ படுக்கும் போது, உறங்கும் போது, கூட இருக்கும் போது, நடக்கும் போது, வீட்டில் அதை பேச, அதை டிக்ளேர் பண்ண, அதை கற்றுக்கொள்ள, அதை பத்தி பேச, அதை பத்தி தியானி. வீடுகளில் தேவனுடைய சமூகம் ஸ்தாபிக்கப்படவில்லை என்றால் சபை வளராது. ஆமென், ஆமென். புரியுதா நான் சொல்றது? யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உனக்கு வேணுமா? நன்மை, நீ நல்லா இருக்கணுமா? வீட்டில் ஆரம்பி. புரியுதா? அப்படிதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. நீ நல்லா இருக்கணுமா? பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு நீ போகணுமா? இப்ப நான் கேட்கிறேன், எவ்வளவு பேர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளோ பேர் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படி ஆசைப்படுற இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு போதிச்சு, நீ நடக்கும் போதும், படுக்கும் போதும், இருக்கும் போதும் வீட்டில் வசனத்தை தியானி. சபைக்கு வருகிறதினால் உன்னுடைய
ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது மகனே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கை என் வீட்டில இருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் பிள்ளைகளிடத்திலிருந்து, என் மனைவியின் இடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. வாரம் முழுக்க சண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஹல்க் மாதிரி வந்து உட்கார்றதுல பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்றேன்னு இப்ப சண்டே வளர்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வீடுகளில் நான் தேவனுடைய பிரசன்னத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். என் வீட்டில் கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை செய்யலைன்னா என் மூலியமாய் ஜனங்கள் நாள்தோறும் தேவனுடைய சபையில் என்ன பண்ண முடியாது? சேர்த்து கொள்ளப்பட முடியாது. நான் சமாதானமா இருந்தா தானே நான் மற்றவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியும். ஆமென். ஆமென். அதுக்கு தேவனுடைய காரியம், தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசனம் என் குடும்பத்தில் என்ன பண்ணப்படணும்? ஸ்தாபிக்கப்படணும். சரி, அடுத்த காரியத்தை பார்க்கலாம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன பண்ணாங்களாம்? போஜனம் பண்ணாங்க. அடுத்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தயவு என்ன பண்ணியிருந்தாங்களாம்? பெற்றிருந்தாங்க. ஜனங்கள் இடத்துல தயவு பெற்றிருந்தாங்க. கவனிக்கணும் இந்த பாயிண்ட். ஆக்சுவலி ஆண்டவர் உங்களுக்கு மனுஷ தயவை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். மனுஷ தயவு. எவ்வளவு பேருக்கு மனுஷ தயவு வேணும்? கை தூக்குங்க. கண்டிப்பா தேவை, எல்லாருக்கும் தேவை. ஏன் தேவைன்னு நான் சொல்றேன். ஏன்னா இயேசுவானவர் தேவதயவிலும், இயேசுவானவர் தேவதயவுல மட்டும் விருத்தி அடைந்தார்னு வசனம் இல்லை. இயேசுவானவருக்கே யார் தயவும் தேவைப்பட்டுச்சு? அப்போ மனுஷ தயவு யாருக்கும் தேவை? நமக்கும் தேவை. ஒரு வேலை வேணும்னா நம்ம என்ன பண்றோம்? பிரதர் கொஞ்சம், சிஸ்டர் கொஞ்சம் சொல்லி விடுங்களேன், ஒரு ஜாப் தேடுங்களேன் சொல்றோம்ல. ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு மனுஷ தயவு தேவைப்படுதுல்ல. ஸோ மனுஷ தயவு, இந்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களாம் அப்போஸ்தலர்கள். அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க மனுஷ தயவு அவர்களுக்கு உண்டாச்சா. ஞாபகம் இருக்கா? பவுலுடைய ஊழியத்தை நம்ம பத்தி பார்க்கும்போது, ஒரு தீவுல இருந்த, அந்த தீவினுடைய பேரை மறந்துட்டேன், அந்த தீவுல இருந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் விற்று பவுலுக்கு அடுத்த மினிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனாங்கன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் தானே, பிலிப்பியர் தானே 4ஆம் அதிகாரத்துல கூட போன வாரம் ஆஃபரிங் மெசேஜ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பவுலுக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? எப்பாப்ராவின் மூலியமாய் எல்லா சொத்துக்களையும் காசுகளையும் வித்து என்ன பண்றாங்க? கொடுத்து விடுறாங்க. ஸோ அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில, சீஷர்களுடைய வாழ்க்கையில ஜனங்களுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எழும்புகிறவர்களுடைய வாழ்க்கையில மனுஷ தயவு வெளிப்படும். ஆமென். மனுஷ தயவு என்ன பண்ணும்? வெளிப்படும். மனுஷ தயவு உண்டாகும். இங்க சொல்லுது, அப்போஸ்தலர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். எல்லாரிடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அதை 39ஆம் அதிகாரம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையின் தலைவனிடத்துல வாசிங்க. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இருக்கிறது சிறைச்சாலை, ஆனா அதனுடைய தலைவனுடைய தயவு யாருக்கு கிடைச்சிருச்சு? யோசேப்பு கிடைச்சிருச்சு.
தேவ தயவு, ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மனுஷ தயவு உண்டாகும். தேவ தயவு நமக்கு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன இருக்கு? தேவ தயவு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை மனுஷ தயவிலும் நீ எழும்பும்படி நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில மனுஷ தயவு என்ன பண்ணியிருந்துச்சு? உண்டாச்சு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவனிடத்துல தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி என்ன பண்ணாரு? செய்தார். உங்களுக்கு மனுஷ தயவு வேணும்னா தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறதுல ரொம்ப ஷார்ப்பா இருங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, மனுஷ தயவை பெறுகிறதற்கு மனுஷங்கிட்ட போய் கெஞ்சுறோம், மனுஷங்கிட்ட குனிஞ்சு போறோம், மனுஷங்கிட்ட நல்லவனா நடந்துக்க ட்ரை பண்றோம், நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றோம். ஆனா மனுஷ தயவை உண்டாக்குறது யாரு? கர்த்தர். மனுஷ தயவு நீங்க அவன்கிட்ட கெஞ்சறதுனால கிடைக்காது, அவன்கிட்ட குனிஞ்சு போறதுனால கிடைக்காது, நீங்க அவன்கிட்ட நல்லவனா நடிக்கிறதுனால கிடைக்காது. மனுஷ தயவு எப்போ உண்டாகும்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனிடத்துல சரியா இருக்கும்போது மனுஷ தயவை உண்டு பண்ண வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஆமென். அண்ட் இன்னும் சிலர் இருக்கோம், நாம மனுஷ தயவு கிடைக்கும் போது அந்த மனுஷனை கடவுளா நினைச்சிடறோம். அவன் தானே செஞ்சான், அவன் தானே எனக்கு உதவுனா, அவன் இல்லைனா நான் இப்படியா? அந்த மனுஷ தயவை உண்டு பண்ணுகிற, இருதயத்தை மாற்றி எனக்காய் உண்டு பண்ணுகிற வேலை தேவனுடையது. ஆமென், ஆமென். ஸோ மனுஷ தயவு, தானியேலா இருக்கட்டும், இப்போ யோசேப்பை பார்த்தோம், யோசேப்பா இருக்கட்டும் அல்லது ஆண்டவரா இருக்கட்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென், ஆமென். அவன் சத்துருக்களும், இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? ஒருவனுடைய வழிகள், இதை எடுத்து கொஞ்சம் நல்லா வாசிங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், கர்த்தருக்கு யாருக்கு பிரியமா இருந்தா? மனுஷனுக்கு பிரியமா இருந்தா இல்ல. கொஞ்சத்தை கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் மனுஷ தயவு வேணும், மனுஷ தயவை தரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த மனுஷ தயவு ஒரு மனுஷனுக்கு எப்ப வெளிப்படும்? அவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால். ஆமென். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும். அப்ப சத்துருக்களுக்கிட்டயே உங்களுக்கு தயவை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் செய்வார்னா, மற்றவங்க கிட்ட தயவை உண்டு பண்ண மாட்டாரா? ஆமென். அப்ப நம்ம அந்த தயவு ஏற்படுவதற்கு யாருக்கிட்ட நாம பிரியமா இருக்கணும்னு அந்த வசனம் சொல்லுது? யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. அது உங்க ப்ரொஃபஸரா இருக்கலாம், உங்க ஹெச்ஆரா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம். போன வாரம் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு வேலை போற மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு வேலை போகல, அவங்க செய்யற அந்த கான்ட்ராக்டர் கீழே செய்யறாங்க அந்த வேலையை, அந்த கான்ட்ராக்டரையே தூக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த கான்ட்ராக்டரை தூக்கிட்டா எனக்கும் வேலை போயிடும்ல, வேலை போகிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கான்ட்ராக்டரை தூக்கணுமா தூக்க வேணாமான்னு நீங்கள் ஜெபிக்காதீங்க, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு அந்த இடத்துல வெளிப்படணும்னு ஜெபிங்க. ஏன்னா கான்ட்ராக்டரே போனால் கூட கர்த்தரால் உங்களை எங்கே பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அங்கே பிளேஸ் பண்ண முடியும். ஆமென். புரியுதா நான் சொல்கிறது?
கர்த்தரிடத்தில் பிரியமா இருந்தா எனக்கு நடக்க வேண்டிய வேலையெல்லாம் நடக்கும். என்ன ஆண்டவர் பொசிஷன் பண்ண, அது 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 ஜெயிலா இருக்கட்டும், சிங்க கெபியா இருக்கட்டும், பிரதானிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எனக்கு தயவு கிடைக்க நான் யார்கிட்ட பிரியமா இருக்கணும்? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, மனுஷ தயவை பெறுகிறதற்கு மனுஷனுடைய காலை போய் பிடிச்சிட்டு இருக்கோம், மனுஷன்கிட்ட கெஞ்சுறோம், மனுஷனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க ட்ரை பண்றோம், மனுஷனை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றோம், அதுக்கு இல்லாத அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம். ஆனா கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல பிரியமாய் இருக்கும்போது தான் மனுஷ தயவு உண்டாகும். ஆமென். எவ்வளவு பேருக்கு மனுஷ தயவு வேணும்? என் வாழ்க்கையில நான் நல்லா வர, எனக்கு எனக்கு பணம் வர, எனக்கு வேலை வர, எனக்கு மற்ற எல்லா காரியங்களும் வர எனக்கு மனுஷ தயவு வேணும்ன்றவங்க கை தூக்குங்க. மனுஷ தயவு உண்டாகணும்னா, உங்க எனிமி கூட உங்களுக்கு சாதகமா வேலை செய்யணும்னா, உங்களுக்கு தேவனிடத்துல பிரியமாய் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். கர்த்தரிடத்தில் பிரியமாய் இருந்தால் ஆண்டவரால் என் எனிமியை கூட மாற்ற முடியும். அப்போஸ்தலர்களுக்கு மனுஷ தயவு உண்டாயிருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். ஏசி ஆஃப் பண்ணுங்களேன், எல்லாருக்கும் குளிர்திங்க. மனுஷ தயவு என்ன என்ன பண்ணும்? ஆண்டவர் சொல்றாரு, உண்டாகும்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, என் சபை வளரணும்னா நான் தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். என் சபை வளரணும்னா அந்யுன்யம் ஃபெலோஷிப்பில் நான் வளரணும். என் சபை வளரணும்னா அப்பம் பிட்குதல்ல நான் வளரணும், ஜெபம் பண்ணுதல்ல நான் வளரணும், சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புதங்கள் அடையாளங்கள் என் வாழ்க்கையில் என் தேவன் செய்யணும். என் சபை வளரணும்னா நான் மற்றவர்களுக்காக கேர் பண்ணணும். என் சபை வளரணும்னா நான் தேவனை தேடுகிறதுல, அனுதினமும் தேவனை தேடுகிறதுல நான் வளரணும். என் சபை வளரணும்னா என் குடும்பத்தில் சபை ஸ்தாபிக்கப்படணும். என் சபை வளரணும்னா நான் மனுஷ தயவில் வளரணும். அப்போ தான் என் சபை ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் சபை வளர வேண்டும் என்றால் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்த்த காரியத்தில் என் வீடுகளில் தேவனுடைய சமூகம் ஸ்தாபிக்கப்படணும். என் வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் ஸ்தாபிக்கப்படணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அப்பா என் குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் ஸ்தாபிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோசுவா சொல்லுகிறது போல நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய், நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா சொல்லுகிறதை போல எங்க வீடுகளில் தேவனுடைய சமூகம் ஸ்தாபிக்கப்படட்டும். ஓபேதேதோமுடைய வீட்டில் தேவனுடைய சமூகம் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மாறுதல் இருந்தது. உங்க சமூகம் எங்க வீட்டில் ஸ்தாபிக்கப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றீங்க, நீ நல்லா இருக்கணும்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்தரிக்கணும்னா, நான் சொல்றத உன் பிள்ளைகளுக்கு போதி, நான் சொல்றத நீ யோசி, நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் அதை பத்தி பேசு. கர்த்தருடைய வார்த்தையை உன் வீட்டுல ஒரு நார்மல் டிஸ்கஷன் காரியங்களா இருக்கணும்னு சொல்றாரு. தேவனுடைய பிரசன்னம் என் வீடுகளில் ஸ்தாபிக்கப்பட நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. என் வீட்டுல உங்க சமூகம் ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரே.
அனுதினம் தேவனுடைய பிரசன்னத்துல போகிறத நாங்க பிராக்டிஸா மாத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அனுதினமும் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையில ஜெபாலயத்துக்கு போனாங்கன்னு இருக்கு. இட் வாஸ் எவ்ரிடே பிராக்டிஸ் ஃபார் தெம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பிராக்டிஸா இருந்துச்சு. அந்த அனுதினமும் தேவனை தேடுகிறத எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு வர்றதையே பெரிய சாக்ரிஃபைஸா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு நாள் சபைக்கு வருகிறதையே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக பெரிய தியாகம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்க பிரசன்னத்தை தேடுறத நாங்க எங்க தினம் அனுதின நாளினுடைய வேலையாய் கன்சிடர் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனை அனுதினமும் தேடணும், அனுதினமும் தேடணும். அதை எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க, அதை எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க, அதை எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க, அதை எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க, அதை எங்களுக்கு பிராக்டிஸா மாத்துங்க. அனுதினம் தேவனை தேடுறத பிராக்டிஸா மாத்துங்க. எங்க வீடுகளில் தேவனுடைய சமூகம் ஸ்தாபிக்கப்படுறத எங்க பிராக்டிஸா மாத்துங்க. தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் எங்க எனிமிய கூட எங்களுக்கு தயவு காட்ட எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்துவீங்கன்னு நீதிமொழிகள்ல பார்த்தோம் ஆண்டவரே. மனுஷ தயவு எங்களுக்கு உண்டாகிறதற்கு நாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வளர உதவி செய்யுங்க. ரிமா ஷந்தேலே ஹந்துரே மனாதி யார தூர பலவலவா ரியா கேலி யார தூர பலவா. சிங்க குட்டிகள் பட்டினியா கடந்தாலும் தாழ்ச்சியே அடையாம நீங்க அதுக்கு போஷிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் when we come under your shadow, when we come under your shadow, உங்களுக்கு கீழே நாங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறைவு இல்லாம நீங்க பார்த்துப்பீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த 3 காரியம். அனுதினமும் தேவனை தேடினாங்க, வீடுகள் தோறும் அந்த தேவனுடைய சமூகம் ஸ்தாபிக்கப்படுவதில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் மனுஷ தயவு பெறுவதற்கு அப்போஸ்தலர்களை எழுப்பினார். இந்த 3 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அஃப்கோர்ஸ் ஷேரிங்க பத்தி பார்த்தோம். கர்த்தருடைய கரம் எங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய், எதிர்பார்க்கிற சபையாய் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்தில் தேவனுக்கு என்று நாம் கொடுக்க போகிறோம். நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிறவர்களுக்கு 30, 60, 100 திரும்ப பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர். பிலிப்பு சபை பவுலுக்கு கொடுத்த பொழுது தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு நீங்க அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றினீர். அப்படியாய் எங்களுடைய ஐஸ்வர்ய குறைவுகளை எல்லாம் நாங்கள் கொடுக்கும்போது நீர் நிறைவாய் மாற்றுகிறீர். அதற்காய் நன்றி. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.